இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு ஈடன் கார்டன்ல வந்து நடந்து முடிஞ்சது. டே 1 ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோல சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு அசிஸ்ட் இருந்தது. அந்த ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ்லாம் எல்லா பவுலர்ஸ்க்கும் வந்து கிடைச்சது. ஜாஸ்பிரிட் பும்ரா ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தாரு. அவரோட ரிதம் வந்து பழைய மாதிரி வந்து கிடைச்சது. லாஸ்ட் 2 சீரீஸாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியல. ஒரு ஏஷியா கப்பில் வந்து பழைய பும்ராவோட பவுலிங் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு இந்தியா வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பழைய பும்ராவோட ரிதம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓல்டு ரிதம் வந்து கிடைச்சது. ஸோ அவர் வந்து ஒரு சூப்பராக போட்டு ஒரு 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து இது எதிர்பார்க்கல. 159 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் மட்டும் நல்ல ஒரு பிளிசரிங் 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. மற்றபடி யாருமே அந்த அளவுக்கு அடிக்க முடியல. ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க. திருப்பி டே 1லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க. 37 for 1 இருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரன்ஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு நம்பர் 3 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சாய் சுதர்ஷன் இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் கிடையாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட் அவுட்ல இருக்காரு. வாஷி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்றைக்குமே வந்து கிராப் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கேஎல் ராகுல் எவ்வளோ அடிப்பாங்கிறத உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.